ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பாருங்கள், நான் வந்துட்டு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். 2 கிலோ காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி தான் இருந்திருக்கும். இங்கே தான் கட் பண்ணுவாங்க, கட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் மூடி, இந்த இலை தான் இதுக்கு மூடி பாதுகாப்பாக இருக்குமா. இப்படி இருந்திருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த 2 காலிஃப்ளவரையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் கட் பண்ண முடியாது போலையே. ஆனால் பூ வந்து சின்னோண்டாக தான் இருக்குது, இலை தான் நிறையா இருக்குது. இது ஒரு பூ வந்து 20 ரூபா. சரி, பகோடா செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, பகோடா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி செய்வோன்னு தான் இதை எடுத்து வந்திருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நான் கட் பண்ணி கத்தி வச்சு தான் கட் பண்ணணும். இதை வந்துட்டு இப்படி தனித்தனியாக எடுத்து பூவை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பாருங்கள், இலையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை தனித்தனியாக ஒன்று ஒன்றா அப்படியே பேர்த்து எடுத்துடலாம். இது மாதிரி வந்துட்டு பேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு, கொஞ்சமாக ஒரு 2 கல் உப்பு போட்டால் போதும். இதை அப்படியே அதை போட்டு ஒரு நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வந்துடலாம். தண்ணி கொதிக்குது பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இதில் புழு ஏதாவது இருக்கும், அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பூவை வந்துட்டு இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டால் போதும். கொதிக்க வைக்கலாம் வேணாம், இந்த தண்ணியில் போட்டால் போதும். நல்லா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மசாலாலாம் என்னென்னு பார்த்துடலாம். அந்த பாருங்கள், தனி மிளகாத்தூளும் கொஞ்சமாக, இதில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்கு, இந்த பாருங்கள், இந்த கலரு கொஞ்சம், இது வேறு கலர் தெரியுது பாருங்கள், கலந்து வச்சுருக்கேன். அடுத்து இது கரம் மசால் தூள். இது வந்து நல்லா வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்தேன். கொஞ்சமாக இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சும்மா கலருக்காக தான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலை மாவு இது ஒரு 3 ஸ்பூனு கடலை மாவு. மைதா மாவு ஒரு 3 ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. அடுத்து இது எலுமிச்சம்பழம், நல்லா ஒரு எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக புழிஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதை பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இதில் இப்போ மாவெல்லாம் கலந்துடலாம். இப்போ இந்த சூட்டோடையே நம்ம வந்து கலந்தால் தான் அந்த மாவு வந்து இந்த பூ மேலே நல்லா பரவும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு. இது போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு, கடலை மாவு,
மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். எலுமிச்சை லெமன் ஜூஸ். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கிளற வேண்டியதான். அதில் தண்ணியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும். இது மாவெல்லாம் அதில் அப்படியே சேர்கிற மாதிரி நம்ம பிணைஞ்சி விடுறது தான் நம்ம வேலை, வேறு ஒன்றும் இல்லை. உடைக்காத அளவுக்கு அப்படியே நல்லா உடச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் அப்படியே உதிரியாக இருக்கும். இப்படியே இருந்தால் தான் வந்துட்டு நம்ம நல்லாயிருக்கும். அதேமாரி வந்துட்டு கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா லைட்டாக தெளிச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நான் கூட பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்குவேன். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். நிறையா தெளிச்சாச்சுன்னா அப்புறம் மாவு வந்துட்டு தான் இருக்கும். கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்போதும் நம்ம வந்துட்டு அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணிடக்கூடாது. லைட்டாக இப்படி அது மேலே அப்படியே சும்மா அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இப்படி தேய்க்கணும். அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு இப்படி அழுத்தி அப்படியே நம்ம வந்து பிணைஞ்சோம்னாக்கா இது நல்லா உடஞ்சிரும். ஏன்னா இப்போ வெந்திருக்குல்ல சுடு தண்ணியில், அப்படியே உடஞ்சி போயிடும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது காலிஃப்ளவர் வந்துட்டு பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ அடுத்து எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும். மாவு வந்துட்டு இதில் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எண்ணெயில் போட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே லைட்டாக மாவு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எண்ணெயில் போட்டோன்னா இந்த மாவெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு இது கவர் பண்ணிடும். அவ்வளோதாங்க. அடுத்து எண்ணெயை அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ போட்டுடலாம். உடனே பறக்க வேணாம், ஒரு நிமிஷம் ஆகட்டும். போதும்னு நினைக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த மாவெல்லாம் அது மேலே நல்லா அந்த எண்ணெயில் வந்துட்டு கவர் ஆனதுக்கப்புறமே தான் நம்ம வந்து திருப்பணும். டக்குன்னு வந்துட்டு போட்ட உடனே திருப்பினோம்னா மாவெல்லாம் அப்படியே பிரிஞ்சு போகும். மிளகாத்தூள், அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டது நல்ல ஒரு கலரு பாருங்கள். அது இல்லைன்னா கொஞ்சோண்டு இப்போ கடையிலலாம் பளிச்சுன்னு இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கே நான் வந்துட்டு நல்லா அப்படியே பளபளன்னு இருக்கும். அது எதனால் அப்படின்னா அவங்க கலர் பொடி கொஞ்சம் போடுவாங்க. வீட்டில் அல்வா பொடி இருக்குது பார்த்தீங்களா, கலர் பவுட்ரு கேசரிக்கெலாம் போடுவோமே, அது கொஞ்சம் போடுவாங்க. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். அதை பாருங்கள், சூப்பராக வந்துட்டு காலிஃப்ளவர் பகோடா செஞ்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இன்னும் அழகாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தவளை போட்டுங்க. அப்படியே நம்ம கடையில் உள்ள மாதிரியே பசங்களுக்கு இது மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க கடையை பற்றி நினைக்கவே மாட்டாங்கல்ல. நம்ம அது மாதிரி ஐடியா பண்ணிடணும். கடையில் இது மாதிரிலாம் வந்து ஹோட்டலில் வந்து இது மாதிரிலாம் கொண்டாந்து வைக்கிறதுனால தானே அவங்க வந்துட்டு ஹோட்டலில் உள்ள மாதிரியே வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதே மாதிரியே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா
2 காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மைதா கொஞ்சம் கடலை மாவு இவ்வளோ தான் போட்டேன். இப்போ பாருங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 6 பேர் போல் இதை சாப்பிட்றலாம். இதே இப்போ நம்ம கடையில் போயிட்டு வாங்குறோம்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள். ஆனால் என்ன செய்கிற நேரம் தான் நமக்கு வந்துட்டு கிடைக்காது. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அலுப்பாக நம்ம வீட்டு வேலையை பார்க்கவே கரெக்டாக இருக்கும். இதில் எங்கேருந்து இதெல்லாம் செய்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி டயத்தில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக வந்துட்டு ஒரு காலிஃப்ளவர் பகோடா நான் செஞ்சுட்டேன். இப்போ வந்து இதை டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறேன். என்னடா இது செஞ்சுட்டு இவங்க திங்காமல் இருக்காங்களே, இன்னும் சாப்பிடாமல் இருக்காங்களே நீங்கள் நினைப்பீங்க. என்னுடைய வேலை அதுதான். வந்து இருங்க, மேலே அழகாக இருக்குது. இப்போ எடுக்கக்கூடாது, சைடில் எடுத்துக்குவோம். இது பாருங்க, சாப்பிடுவோம். வேறு லெவலாக இருக்குது. கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்குவோம். வெங்காயத்தோட இந்த மல்லித்தலையோடையும் சேர்த்து சாப்பிடணும். அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி காலிஃப்ளவர் பகோடா செய்வீங்க, நீங்கள் என்னென்ன மாவு கலப்பீங்க, எப்படி செய்வீங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். நானும் செஞ்சு பார்க்குறேன் அதே மாதிரியே. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.